பாருங்கள், தேவன் இணைத்தருளை தம்பதிகளுடைய வாழ்க்கை. ராமாவில் வீட்டுக்கு போனாங்க, ஆலயத்துக்கு வீட்டிலேருந்து ஆலயத்துக்கு வராங்க. ஆலயத்தில் அவ்வளோ அசிங்கம். அந்த அம்மா அழுது ஜெபம் பண்ணு, அண்ணால் ஏலி என்ற பிரதான ஆசிரியன் அந்த பேச்சு பேசிடுறாரு, எம்மட்டும் குடித்து வெறுத்திருப்பாயின்னு. அந்த அம்மா சொல்லுது, நான் வேசியின் மகளாக என்ன தீரும், பேலியாளின் மகளாக என்ன தீரும், நான் நிர்விசாரம் கொண்ட ஸ்திரீ, என் மன துக்கத்தை கர்த்தருக்கு சென்னேன். உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி வந்த பண்ணு அவரிடத்தில் உனக்கு பலன் வருவதாகன்றாரு. அடுத்த ஆண்டே அவள் கருத்தரிக்கிறார். ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சு தான் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணுன்ற, ஊழியக்காரன் திட்டானா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த மனுஷனை கர்த்தர் ஞாந்தித்துக்கு வர, அது விட்டுருங்க. ஆனால் அந்த அம்மா பாருங்கள், அது பெருசாக எடுத்துக்கொள்ளல. எவ்வளோ அவமானம்! ஒரு மலட்டுத்தன்மையினால் ஆலயத்துக்கு போனால் அங்கேயும் அசிங்கமாக பார்க்குறான். பொருளாதார நெருக்கத்தில் வீட்டில் பிரச்சனை சொல்லி ஆலயத்துக்கு போகிறாங்க. பாஸ்டரை பார்க்கலாம், இதாவது ஆண்டவருக்கு ஜெபிப்பார், ஐயா ஜெபிப்பாருன்னு. காசு கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதுவும் பெந்தகோஸ் பாஸ்டர் காசு கேட்பாங்களா, இல்லை கேட்டால் தான் கொடுத்துருவாங்களா? அங்கே வந்தாலும் நீ இங்கே இரு, இங்கே சற்றே தறி தின்னில், இங்கே அதுக்கு மேலே வராது. ஏன்னா பாஸ்டர் பிஸியாக இருக்கார். கொடுக்குறவங்க பணக்காரங்க அந்த ஜனங்களோட மூவ் பண்ணுறாரு. இந்த சிறுமியான வஸ்திரம் உடுத்தி வந்த இந்த தேவையில் இருக்கிற இந்த குடும்பம் அவர் கண்ணுக்கு தெரியல. பிஸியாக இருக்கிறார் பாஸ்டர். வர்ற கலெக்ஷன் இல்லை, வருமானத்துக்கு நேரம் போயிடுச்சு இங்கே வண்டி. இது பாவம் அவமானத்தில் நிற்கிது ஒரு ஆடு, அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், சகோதரனாக சொல்கிறேன், போதகனாக கூட சொல்கிறேன், உனக்கு பரம போதகர்களுடைய தயவு, பரம போதகருடைய தயவு உனக்கு இருக்கிறது. கர்த்தரே உனக்கு மெய்ப்பிராக இருக்கிற, நீ தாழ்ச்சி அடைவது. இது உலகம் முழுவதும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கும். கொடுக்குறவனை பார்ப்பான், இல்லைன்னா அவனை அனுப்பி விடுன்னு சீடர்கள் சொன்னபடி சொல்லுவாங்க. அவனை எதுக்கு வச்சுன்னு இருக்கணும்? அன்றைக்கி 5 அப்பம் 2 மீன் சமாச்சாரத்துலேயும் இதுதான் நடந்துச்சு. அவருக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர்களே அவளை அனுப்பிவிடும். ஒன்றும் இல்லாதவனை அனுப்புறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறது. அதே சீடர் மூலியமாக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சீடரில் கர்த்தர் கனப்படாமல் இல்லை, அது இதெல்லாம் நடக்கிறது தான். அதனால் நம்ம சீடர்கிட்ட கோச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம கடந்து வரக்கூடிய பகுதிகள் தான். நீங்கள் கடைசி அவமானம், இந்த கூட்டத்துக்கு வருவதுக்கு முன்பு வரை நீங்கள் அவமானப்பட்டிருந்தா கூட அது கடைசி அவமானமாக நினச்சிக்கோங்க. இந்த இரவிலே கர்த்தருக்கு அற்புதங்கள் செய்வோம். ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப அலசடிப்பட்டிருக்கிறீங்க, ஆனால் வரப்போகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய கலங்கரையின் ஆசீர்வாதம். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி ராமாவில் இல்லை. ராமா முதல் பேர்சபா வரைக்கும் ராமாவில் சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு. சாமுவேல் ஒரு நல்ல மனுஷன் கூட, ராஜாவாகணும்னு ஆசைப்படலை, ராஜாவை எழுப்பணும்னு தான் ஆசைப்பட்டார். நல்ல மனுஷன், நல்ல சாட்சியோடு அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. பேர்